வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ஃபவுண்டேஷன் சீரீஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, குவான்ஸ்ல வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல நம்ம பேசிக்கா, அதாவது ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட்ல சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், சம்மையே இதை அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போட்டு கொடுத்துருக்காங்க, போட்டோட கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அவர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்கும், அவரும் கிலோமீட்டரும் கொடுத்தாங்கன்னா அது என்னது, ஸ்பீடு. அப்ப போட்டு 18 கிலோமீட்டர் இன் 4 hours, அது ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் அப் ஸ்ட்ரீம் 12 hours சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் சேம் இதே டிஸ்டன்ஸ், இதே கிலோமீட்டரை என்னவா பண்ணுது, 12 hours கடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னா வாட்டரோட ஸ்பீடு என்னங்கிறதா கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலி இங்கே டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் நம்மளுக்கு இந்த என்ன சொல்லுவோம், டவுன் ஸ்ட்ரீம்னா நம்மள ப்ளஸ் பண்ணிக்குவோம், அப் ஸ்ட்ரீம்னா போட்டோடையும் ஸ்ட்ரீமோடதையும் என்ன பண்ணிக்குவோம், மைனஸ் பண்ணிக்குவோம். டவுன் ஸ்ட்ரீம்னா அப் ஸ்ட்ரீம்னா பிளஸ் பண்ணுவோம். அதே தான் கான்செப்ட் என்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டு பிளஸ் கரண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் போடுவோம். அவங்க எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஸ்பீடு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18 கிலோமீட்டர் இன் hour அப்படின்னா அதை எப்படி எழுதலாம், 18 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அவர்ங்கிறது டைம்ல வந்துடும். ஓகேவா? அப்ப அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பார்த்தா அதே கான்செப்ட்ல தான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? போட்டு ஸ்ட்ரீம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 4 hours டிஸ்டன்ஸை ஸ்பீட்ல கடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டவுன் ஸ்ட்ரீம்ல சேம் இதே 18 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீம்னா எப்படி எழுதுவோம், பி மைனஸ் சின்னு போடுவோமா. பி மைனஸ் சி சேம் கிலோமீட்டருங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 18 அப்படியே போட்டேன். டைம் எவ்வளோ நேரத்துல அது கடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 hours டவுன் ஸ்ட்ரீம்ல கடக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீம்னா டிவைடட் பை 12 போடுவோம். ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னா வாட்டர் கரண்ட்ல தான் என்னன்னு கேட்கறாங்க. கரண்டோட ஸ்பீடு என்னன்னு கேட்கறாங்க. கரண்டோட ஸ்பீடு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், போட்டை கட் பண்ணலாம். அப்படி இது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும்போது இது என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணோம்னா போட்டு கட் ஆயிடுமா. இங்க இதோட சைனையும் சேஞ்ச் பண்ணோம்னா என்னன்னு மாறும், 2c மாறுமா. ரெண்டுமே 2c மாறும். அடுத்தது இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். டினாமினேட்டர் ஒன்னா இருந்தாதான் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ண முடியும். இங்க என்னவே வேறையா இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்னவாகும், இதை 3ஆல மல்டிபிள் பண்ணுமா, 12னா இதை 3ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 54ன்னு கிடைக்கும். இது அப்படியே 18 தான், -18ன்னு போடுவோம். நம்மளுக்கு தேவையானது டிவைடட் பை 12. ஸோ அதை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு 36ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 12 கிடைக்கும். இங்கே 2c அப்படியே தான் இருக்கும். அப்போ இதை கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ்னு கிடைக்கும். இது c, 2c இந்தாண்ட கட் பண்ணோம்னா 1.5ன்னு கிடைக்கும். அப்போ 1.5 கிலோமீட்டர், அதாவது அதோட ஸ்ட்ரீம் கரண்டோட ஸ்பீடு எவ்வளவா இருக்கு, 1.5. ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க, போட்டு ஸ்டில் வாட்டர் அப்படின்னா, ஸ்டில் வாட்டர்னா இது எதோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா போட்டோட ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வாட்டர்னா போட்டு தான், போட்டோட ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதா, 45 கிலோமீட்டர் இன் hour, அதாவது 6 hours 45 கிலோமீட்டர். ஸ்பீடு தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரீம் என்னது, வாட்டரோட ஸ்பீடு என்ன, அப்ப கரண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? வாட்டரோட ஸ்பீடு என்னங்கிறதா கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, போட்டோட ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அப்ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்னா நம்மளுக்கு என்ன, கரண்ட். அப்படி ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், போட்டு கரண்ட் ரெண்டையுமே என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு போட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்னா என்ன ஃபார்முலா, பி மைனஸ் சி. நம்மளுக்கு போட்டு மட்டும் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, ஸ்பீடு தான் கேட்கறாங்க இல்லையா. கரண்டோட ஸ்பீடு என்னன்னு கேட்கறாங்க. கரண்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னால என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணுவோம் இல்லையா. டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 45 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை டைம்ங்கும் போது என்ன வந்துடும், அவங்களோட ஸ்பீடு எல்லாமே வரும் இல்லையா. அப்போ டைம்ங்கும் போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, போட்டு மைனஸ் சி டிவைடட் பை டைம்னு போடுவோம். டிவைட்ல இருக்க 6 இந்தாண்ட போனுச்சுன்னா என்னவா ஆகிடும்,
ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்துடலாமா, டிவைடட் பை 6. அப்ப இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்டா பி நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பி மட்டும் போட்டுக்கலாம். சி தான் நம்மளுக்கு தேவை. ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா 60 மைனஸ் 6cன்னு இருக்கும், இங்க 45ன்னு இருக்கும். நம்மளுக்கு சி மட்டும் தேவை. இது இந்தாண்ட மைனஸ் போனுச்சுன்னா 15 கிடைக்கும். சி மட்டும் தேவை அப்படின்னா 6 இந்தாண்ட மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா 2.5ன்னு கிடைக்கும். அப்ப கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 2.5 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, போட் கோஸ் டு 20 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை என்ன, அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா, இந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போகணும். டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ ஹவர்ஸ்ல போதா 1 hour டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம்ல கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றாங்க, 2 hours எடுத்துக்கிறாங்க. த ஸ்பீட் ஆஃப் த போட் ஸ்டில் வாட்டர். அப்ப போட் என்னங்கிறது தான் நம்மள கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல என்ன டவுன் ஸ்ட்ரீமும் கொடுத்துட்டாங்க, அப்ஸ்ட்ரீமும் கொடுத்துட்டாங்க. அதோட டைம் எவ்வளவு எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம். அப்ப டவுன் ஸ்ட்ரீம்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியும், டவுன் ஸ்ட்ரீம்னா பிளஸ் போட்டு பிளஸ் சி தான் டவுன் ஸ்ட்ரீம் இல்லையா. அதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் எடுத்துக்கிறது 1 hour எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரீம்னா என்னவாகும், போட்டு மைனஸ் கரண்ட் ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 hours சேம் டிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சேம் டிஸ்டன்ஸ 2 மணி நேரத்துல கடக்கும். நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, போட்டு தான் கேட்கறாங்க. ஸ்டில் வாட்டர்னா என்னதுங்க, போட்டோட ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு தேவையானது போட் மட்டும்தான். அப்ப சி இதை டைரக்டா என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாமா, மைனஸ் பிளஸ்ங்கும் போது இது என்ன கட் ஆயிடுமா. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2bன்னு கிடைக்கும். அப்ப போட் மட்டும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. இதை கட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 30 இது இதோட கேன்சல் பண்ணோம்னா இது டிவைட்ல வரும். அப்ப இந்தாண்ட போனோம்னா 15. போட்டோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர் பர் hour தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 10 minutes. அதாவது அப்ஸ்ட்ரீம்ல ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 10 minutes எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. அதே டவுன் ஸ்ட்ரீம்ல கடக்கிறதுக்கு 4 minutes எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா என்ன நம்ம பண்ணுவோம், டவுன் ஸ்ட்ரீமையும் அப்ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா, ஏன் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமும் மினிட்ஸ்ல அதாவது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை இவ்வளவு கவர் பண்ணுது. டவுன் ஸ்ட்ரீமும் நம்ம என்ன கேக்குறாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், வாட்டரோட ஸ்பீடு மட்டும் தேவைன்னு இருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிறது ரெண்டுமே அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், போட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்காக இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேவா, ஆக்சுவலி இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரீம் 10 minutesல 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, கவர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 minutesல கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா 4 minutesல கவர் பண்ணுதுன்னு இருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் இங்க ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும், அவரா மாத்தணும். மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் அவரா மாத்தணும்னா 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 10 minutesங்கிறத 60ஆல என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அப்படின்னா 1/6 கிடைக்குமா. 1/6ங்கிறது இந்தாண்ட போனுச்சுன்னா என்னவாகும், 6 hours ஆகும். இங்க சொல்றேன் ஓகேவா. அப்ப இங்க எடுத்துட்டு வந்தோம்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 1/6 ஆகும். இந்த 6 இந்தாண்ட போனுச்சுன்னா என்னவாகும், 6 கிலோமீட்டர் பர் hour மாறும். ஓகேவா, சேம் அதே மாதிரி இந்த 4 minutes 60ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 கிடைக்கும். அப்ப 1/15 கிடைக்கும். அப்போ 1/15 1 டிவைடட் பை 1/15 இருக்கும். இந்த 1/15 இந்தாண்ட போனுச்சுன்னா 15 கிலோமீட்டர் பர் hourன்னு மாறும். ஓகேவா, இப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம ரெண்டையுமே என்ன மாத்திட்டோம், ஸ்பீடா மாத்திட்டோம். ஓகேவா, அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். இப்ப இதை டைரக்டா கொண்டு வந்து என்ன பண்ணலாம், டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோன்னு இருக்குது, 15 இருக்கு. அப் ஸ்ட்ரீம் என்ன இருக்கு, 6 இருக்கு. டிவைடட் பை 2 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9/2 கிடைக்கும். 9 2 4 times and 5 times. So 4.5 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் இஸ் 3 கிலோமீட்டர் பர் hour
தென் ஸ்பீட் ஆஃப் மேன் ஸ்டில் வாட்டர் 5 கிலோமீட்டர். மேனையும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல எல்லாத்துலயும் போட்டையும் வாட்டரையும் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல மேனையும் ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா டைம் எவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, 26 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணுது. டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம், போட்டையும் ஸ்பீடையும் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல போட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேனை கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் சேஞ்சஸ் இல்லை, மேனையும் இந்த இடத்துல ஸ்ட்ரீமையும் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ண போறோம். அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல மேனோட ஸ்பீடு போட்டோட ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன 8 வருமா. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, டைம் தான் என்னன்னு கேட்கறாங்க. டைம் தெரியணும்னா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுவோம். அதை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், டைம் கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 26 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, 8. இதை இதோட கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் கிடைச்சிரும். அப்ப டைம்ங்கும் போது 3, இது 1/4 ஹார்ஸ்ங்கிறது தான் நம்மளோட டைம். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுலயும் என்னதான் கேட்டிருக்காங்க, டைம் தான் எவ்வளவு எடுத்துக்குதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். a man can swim at the rate of 4 km/h. அதாவது அவங்க ஸ்பீடு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4 km/h கொடுத்துருக்காங்க வாட்டர்ல. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் 2 km/h. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேன் ஸ்விம் பண்றதோட கிலோமீட்டர் ஸ்பீட கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்பீட் ஆஃப் த வாட்டரோட ஸ்பீட கொடுத்துருக்காங்க, வாட்டரும் மேனோடதும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 10 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்விம் பண்ற டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டையுமே என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப இந்த வாட்டரோட ஸ்பீடையும் மேனோட ஸ்பீடையும் என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம், மைனஸ் தானே பண்ணுவோம். அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 2னா 4 - 2 2ன்னு கிடைக்கும். டைம் எவ்வளவு எடுத்துக்குன்னு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. டைம் தான் நம்மள கொஸ்டினா கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட கொஸ்டினுக்கு ரெண்டுமே இருக்கு, ஸ்பீடும் இருக்கு, என்ன இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. டைம் அப்ப என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப அப்ஸ்ட்ரீம்ங்கிறது ஸ்பீடு நம்மளுக்கு டிவைட்ல வந்துரும். நம்மளுக்கு டைம் தேவைன்னா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு போடுவோமா. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எவ்வளவுன்னு இருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 இதையும் கட் பண்ணோம்னா 5 ஹார்ஸ்ன்னு கிடைக்கும். இப்ப 5 ஹார்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிற டைம். அவங்க ஸ்விம் பண்ணி 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த மேன் கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு சொல்றாங்க, 5 ஹார்ஸ் எடுத்துக்குன்றாங்க. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா மேன் ரோ டவுன் ரிவர் 15 கிலோமீட்டர் 3 hours. அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல 15 கிலோமீட்டரை 3 hours கவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீம் அண்ட் ரிட்டர்ன் வர்றதுக்கு, அதாவது ரிட்டர்ன் மீன்ஸ் என்ன, இந்த இடத்துல அப்ஸ்ட்ரீம். ஓகேவா, அப்ஸ்ட்ரீம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க டவுன் அவங்களே கொடுத்துட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துரும். ஓகேவா, ரேட் அட் த விச் ரோ இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்ததுல போட்டுனா என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். இங்க ஸ்டில் வாட்டர்னா என்ன பண்ணுவோம், அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் பிளஸ் பண்ணுவோம். டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. இதுதான் நம்ம பண்ண போறது. இதை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஸ்டில் வாட்டரோடது என்னன்னு தெரிஞ்சிடும். இங்க ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. 3 ஹார்ஸ் எடுத்துருக்கோன்னு இருக்காங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீமோடது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியாது, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியணும். இங்க கொடுத்துருக்கிறது டிஸ்டன்ஸும் அவர் டைமும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீடு கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் என்னன்னு இருக்கு 15, டைம் என்ன கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம், ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா. ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணுவோமா, 5ன்னு கிடைக்குமா. அடுத்தது இன்னொரு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 7.5 hours எடுத்துக்கொண்டிருக்காங்க. இது அப்ஸ்ட்ரீம். அப்ப அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா சேம் அதே டிஸ்டன்ஸ் தான் இல்லையா. 15ங்கிறது டிவைடட் பை 7.5ன்னு எடுத்துக்கோமா. 7.5ன்னு எடுத்தோம்னா இங்க 0 கட் பண்ணலாமா. அதுல 25th கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். இது 6 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அண்ட் இது 2 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இதோட ஸ்பீடு என்னன்னு கிடைச்சிரு, அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னன்னு இருக்கு 5,
2ன்னு இருக்கு. இப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னன்னு இருக்குது 5ன்னு இருக்குது. அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 2ன்னு இருக்கு. டிவைடட் பை 2 இது ரெண்டையும் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஸ்டில் வாட்டரோடது கிடைச்சிரும். அப்ப 3.5ன்னு கிடைக்கும். 3.5 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேன் கேன் 6 கிலோமீட்டர் ஸ்டில் வாட்டர், அதாவது 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 1 ஹவர்ல ஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வாட்டர்னா இங்க யாரை கொடுத்துருக்காங்க? போட்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்னா யார் இந்த இடத்துல? கரண்ட் மீன்ஸ் வாட்டரோடது கொடுத்துருக்காங்க இல்லையா? வாட்டரோட ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன? 3 hours more upstream then the downstream. அதாவது டவுன்ஸ்ட்ரீம் இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கலாம்? டவுன்ஸ்ட்ரீம் வந்து 3ன்னு எடுத்தோம்னா அப்ஸ்ட்ரீம் எவ்வளவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 6. 3 hours என்னவா இருக்கும்? அதிகமா எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லி சேம் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க? கவர் பண்ணுதுன்னு இருக்காங்க. நம்மள கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ரெண்டுமே என்னவா இருக்கு? டவுன் ஸ்ட்ரீமும் இருக்கு, அப் ஸ்ட்ரீமும் இருக்கு. யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் சேம்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப ஏதாவது ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் மட்டும் எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டையும் கரண்ட்டையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 2 8ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இதோட ஸ்பீட் என்னன்னு இருக்குது? 3ன்னு இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். இப்ப 24 கிலோமீட்டர் தான் இதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோட்டார் போட்டோட ரேஷியோவும் வாட்டரோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. போட் வந்து 5னும் கரண்டோடது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 36. அதாவது போட்டோடது 36ன்னும் கரண்டோடது 5ன்னு கொடுத்துருக்காங்க. போட் அலாங் வித் த கரண்ட் வந்து 5 hours. அதோட டைம் என்ன எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 5 hours 10 minutesன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வில் கம் பேக். நம்மள கொஸ்டின் யார் கேட்கறாங்க? கம் பேக் மீன்ஸ் திரும்ப வர்றதுக்கு அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ஸ்ட்ரீம்ல வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே இப்ப நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டுமே ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் வேல்யூ அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் வேல்யூ நம்மளுக்கு டைம் தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? டைம் என்னன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இங்க அப்ஸ்ட்ரீம் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட டைம் தான் என்னவா பண்ணிருக்காங்க? 5 hours 10 minutesன்னு கொடுத்துருக்காங்க. இங்க மினிட்ஸா கொடுத்துருக்காங்க. என்னவா மாத்திக்கலாம்? டைமா மாத்திக்கலாம். அப்ப இதோட டைமா மாத்தணும்னா மினிட்ஸா அவரா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? 60ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 10 divided by 60 அப்படின்னு பண்ணோம்னா 1/6ன்னு கிடைக்கும். பிளஸ் 1 அப்ப 5ன்னு பண்ணோம்னா 31 divided by 6ன்னு கிடைக்குமா? இப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? டவுன் ஸ்ட்ரீமுக்கு எப்படி கண்டா ஆக்சுவலி நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் இல்லையா? டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? போட்டையும் கரண்ட்டையும் ஆட் பண்ணுவோம். போட்டையும் கரண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 41ன்னு கிடைக்கும். அதுவே அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 31ன்னு கிடைக்கும். இங்க கொடுத்துருக்கிற டைம் எதோட டைம் கொடுத்துருக்காங்க? அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா? நம்ம இங்கே சொல்லிட்டோம் என்னென்ன? கம் பேக் மீன்ஸ் திரும்ப வர்றதுக்கு எவ்வளவுனா அப்ப அப்ஸ்ட்ரீம் தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம் டைம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டவுன் ஸ்ட்ரீமோட டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 31 divided by 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப நம்ம இதுதான் டைம் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த டைம் மட்டும் நம்மளுக்கு தேவைன்னா 41 into 31 divided by 6. இது டிவைட்ல வருமா? டிவைடட் பை 31ன்னு வரும். நம்ம 31 இதை ஈக்குவலுக்கு இன்னும் திரும்ப இந்தாண்ட கொண்டுனா 41 divided by 31 ஹோல் divided by 31 into 6ன்னு வரும். 6 31க்கு 31 கேன்சல் ஆயிடும். இந்த 6 இதோட கட் பண்ணோம்னா 6 times and 5 again 0. அப்ப 6.5 hours. அதாவது 6 hours 50 minutes கிடைக்கும்னு அர்த்தம். 6 hours 50 minutesங்கிறது நம்மளோட ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம். ஓகே இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a boat goes 6 kilometer air, அதாவது 1 மணி நேரத்துல 6 kilometer distance. இங்க ஸ்டில் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் வாட்டர் மீன்ஸ் இங்க என்ன தேவையில்ல, போட் மட்டும் தான் இருக்கு இல்லையா? போட் மட்டும் அது தண்ணியில இருக்கும்போது 6 kilometer ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. takes thrice as much time in going the same distance against the current. against the currentனா என்ன சொல்லியிருக்காங்க? 3 times அப்படிங்கும்போது thrice as அப்படின்னா டைம் என்னவா எடுத்திருக்கோம்? டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு 1 hour எடுத்துக்கணும்னா
அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது 1 மணி நேரம் 1 hours எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவே அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது 3 hours எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டைம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்பீடு தான் கேக்குறாங்க. ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. யார கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது என்னங்கிறத கேக்குறாங்க. அப்ப இதை என்னவா ஈக்குவேஷன் எடுத்துட்டு போனோம்னா, போட் இன்ட்டு டைம் எடுத்துக்கிறது ரெண்டுமே என்னதான் சொல்லியிருக்காங்க, சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ போட் இன்ட்டு டைம், இங்க போட் தான். ஏன்னா இந்த இடத்துல அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் தேவையில்ல, போட் மட்டும் தான். ஸ்டில் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்டில் வாட்டர் மீன்ஸ் போட் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள கேள்வி எதை கேட்கறாங்க, அகைன்ஸ்ட் மீன்ஸ் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்னா நம்ம என்ன பண்ணுவோம், போட்டையும் கரண்ட்டையும் மைனஸ் பண்ணுவோம், அதோட டைம்னு எடுத்திருக்கோம். இங்க டவுன் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க, 1 hourன்னு எடுத்திருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்னா 3 hours சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த டைம்ன்ற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா 6 இன்ட்டு டைம்ங்கும் போது இங்க 1 hourன்னு வந்துடும். இங்க போட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 மைனஸ் சீன் இருக்கு இல்லையா, இன்ட்டு 3ன்னு வரும். இப்ப இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 6 இன்ட்டு 6, இந்த மைனஸ் சி இந்தாண்ட போகும் இல்லையா, அப்படி பண்ணோம்னா 3 சி மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத இந்தாண்ட கொண்டு வரலாம். டிவைட்னா இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம். 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ்ன்னு இருக்கும். அப்ப இந்த 6 பிளஸ்ல இருக்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்ப 4ன்னு கிடைக்கும், சி கிடைக்கும். இந்த மைனஸ்க்கும் இந்த மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிடும். இப்ப 4ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்ப கரண்டோட ஸ்பீட் எவ்வளவா இருக்கும், 4ன்னு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.